மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மரிய வில்சன் அவர்களுக்கு நிதியமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. இந்த நியூஸ பார்த்த உடனே திமுக காரங்களும் மற்ற எதிர்க்கட்சிக்காரங்களும் அப்படி பதறாங்க. இவருக்கு போய் நிதியமைச்சரா? இவரெல்லாம் நிதியமைச்சரா இருந்தா இந்த நாடு தாங்குமா? அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. குறிப்பா அவரு மரிய வில்சன் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு வீடியோ காட்சியை காமிச்சு அதை வைரல் பண்ணி மக்கள் மத்தியில இந்த அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. இப்போ நம்முடைய முதலமைச்சர் ஒரு தவறான தேர்வை செய்ததாக அவங்க ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில மரிய வில்சன் அவர்கள் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சு சுமார் 1 லட்சம் வாக்காளர்கள்ட்ட வாக்கு பெற்றுதான் இந்த அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. மக்கள் தேர்வு செய்த ஒரு பிரதிநிதியை நம்முடைய முதலமைச்சர் தேர்வு செய்து நிதியமைச்சரா கொடுத்திருக்காரு. டிஎம்கே கேண்டிடேட்டை விட 48,000 ஓட்டு அதிகம் பெற்று ஜெயிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட